இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இட்லி சாம்பாருக்குள்ளே பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 பேருக்கு வேண்டிய சாம்பாருக்கு செய்கிறதுக்கு வந்து இந்த பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்மளுடைய காரம் தேவையை பொறுத்து நம்ம மசாலா தேவையை பொறுத்து 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பொடியை. பொடி செய்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து கொத்தமல்லி வந்து 100 கிராம், கருவேப்பிலை வந்து ஒரு அளவுக்கு கை அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 50 கிராம், ரொம்ப காரம் வேண்டாம்னா 40 கிராம் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம், சிறுஜீரகம். பெருஞ்சீரகம் வந்து 10 கிராமு, சிறுஜீரகம் வந்து 5 கிராம். 5 கிராம் 10 கிராம்னா ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அப்படி கணக்கு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா லேசான தீயில் மெதுவாக கருகாமல் நல்லா வறுத்து ஆற வச்சிடணும். ஸோ இப்போ வறுத்த பொருட்களை வந்து சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா திரித்து, ரொம்ப மையாக வேண்டாம், கொஞ்சம் பரபரப்பாக திரித்து வச்சுக்கிட்டு அந்த பொடி இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் மிக்சியில் திரிச்சதுனால அதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு சாம்பார் செய்யும்போது பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.